அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த வக்ர நிவர்த்தியினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சாதக யோக பலன்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அற்புதமான ராசி. காலபுருஷ தத்துவத்தில் நான்காவதாக வரக்கூடிய ஜலராசி. பாசம் அதிகமாக வைக்கக்கூடிய ராசி. எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களையும் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிச்சவங்க யாரோ அவங்களாலேயே பாதிக்கப்படுறது இந்த கடகராசிக்காரர் தான். ஆனால் எப்படி நீங்கள் கஷ்டங்கள் பட்டாலும் ஆனால் கண்டிப்பாக மற்றவங்களை காரணம் சொல்ல மாட்டீங்க. நம்ம நம்பணும், ஏமாந்தோம், அடுத்தவனுக்கு உதவி செஞ்சோம், பரவாயில்ல, அதனால் இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நாம் நல்லது தான் பண்ணியிருப்போம். அவங்களால நமக்கு இடைஞ்சல் வரும்போது நமக்கு பிரச்சனை தானே. அது மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டையுமே அன்பாக பழகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக, சரிங்களா, நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்காம அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு சில ஒரு வழிகாட்டிகளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி, அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி கடகராசியில் பிறந்திருந்தாலும் கடகராசிக்காரர் மாதிரி கடினமான ஒரு கஷ்டங்களை பட்டவங்களும் யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சிரமங்களை சந்தித்ததும் இந்த கடகராசிக்காரர் தான். ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் சனி பயிற்சி அவ்வளோ சாதகமே இல்லை. ஒரு 2 பயிற்சிகளும் ஒரு 5 வருஷம் சரியில்லாமல் தான் இருந்தது. அப்புறம் இதனால் பொருளாதார இழப்பு, வேலையில் பிரச்சனை, குடும்ப ரீதியிலையும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பரஸ்பரம் அன்பு விதத்தில் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்தாலும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா போராட்டமாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கும் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் அதில் பார்த்தோம்னா குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தது பயிற்சி. அப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது வக்ரம். அப்போது நமக்கு அலைச்சல் கொடுத்தது. சில விதமான ஒரு முயற்சிகள் எடுத்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க. அப்புறம் சுப விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துலையும் விரயங்கள் ஒன்று வாங்கியிருந்தாலும் அது சரியாக வச்சு நம்ம பயன்படுத்தியிருக்கிறது முடியாது. பயன்படுத்தியிருந்தாலும் அது நஷ்டம், ஏதாவது பிரச்சனைகளாக ரிப்பேர் ஆகிறது, அப்புறம் அதனால் நம்ம ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறது, ஒரு கடன் வாங்கி கடைசியில் நம்ம கடன்காரன் ஆகிட்டோம், இதையும் நம்ம பயன்படுத்த முடியல, அதையும் கட்ட முடியல, ஏன் இந்த வச்சு நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு வண்டி வாங்குறதுனால சொல்கிறேன், சரிங்களா. ஒரு முதலீடு போட்டு தொழிலே செய்திருந்தாலும் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. நமக்கு சரியாக ஆட்கள் அமைய மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்தவங்க வரும்போது அற்புதமாக பொறுமையாக அப்படியே ரொம்ப நல்லவங்களாக வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்திலேயே பார்த்துட்டோம்னா விரோதியாக நம்மக்கிட்ட மாறி இருப்பாங்க. அவங்க என்னவோ முதலாளி மாதிரியும் நாம் என்னவோ தொழிலாளிக மாதிரியும். அதே ஒரு கம்பெனிலேயே வேலை பார்த்தா கூட அப்படி தான். நம்ம கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனால் நல்லா உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களே இன்றைக்கி நமக்கு எதிரியாக நிற்பாங்க. அவங்களாலேயே நமக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாயிருக்கு. இப்படி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் ஆனால் இதிலிருந்து ஒரு மாறுதல் அடையணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிகள் எடுத்திருந்தாலும் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல. சமீப காலத்தில் நெருக்கடிகள்னால சில முடிவுகள் சரியாக எடுக்க முடியல. ஒன்று பண பிரச்சனையினால் நீங்கள் பிரேக் ஆகிருக்கலாம், இல்லையா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு வருத்தத்தால் நம்மளுடைய மற்ற விஷயங்களை, நம்மளுடைய கவனத்தை, நம்மளுடைய அடுத்த வேலைகளை கவனம் செலுத்த முடியல. இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு சின்ன வேலை முடிஞ்சதுன்னா ஒரு பணம் வரும், நம்ம கொடுத்த பணமாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே செய்த வேலையாக இருக்கட்டும், அது வந்ததுன்னா அடுத்த கட்டத்தை இதை வச்சு நம்ம இன்னொன்று உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் இது நாள் கணக்கில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அது வராதனால அடுத்த சில வேலைகள் அப்படியே நின்று போயிருக்கும், தேங்கி நிற்கிற மாதிரி இருந்திருக்கும். இதனால் சிலர்லாம் பார்த்தோம்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, அந்த கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, அதை விட மனசில் ஒரு பயம், இந்த பிரச்சனைகள் அப்படியே போச்சுன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரிக்கிற போது நம்ம எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரது, நாம் 4 பேருக்கு மத்தியில் கௌரவமாக கண்ணியமாக வாழ்ந்துட்டோம், ஒரு பேர் நமக்கு எதாவது பாதிக்கப்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அதுக்காக தூங்காமல் யோசித்து எவ்வளோ முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சிகள் எல்லாமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் சரியான சாதகம் அமையலை. ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலம்
மார்ச் மாதம் 11ஆம் தேதிங்கிறதுனால குரு 12ல் இருந்துட்டால் சுப விரயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஒரு இடம் விற்கிறது, அப்புறம் விற்று இன்னொரு இடத்த வாங்கிறது, அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு பணம் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா குரு அதாவது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடங்கிறது சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம், வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், வீடு சம்மந்தப்பட்ட, பூமி சம்மந்தப்பட்ட, நம்மளுடைய தாயார் சம்மந்தப்பட்ட உறவு முறை குறிக்கக்கூடிய இடம், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? அதை விட ஒரு வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க, அதுவே ஒரு மருத்துவத்துறையிலே வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை சரியான ஒரு வேலை அமையலை, ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்யணும், ஒரு பெரிய அளவில் நம்ம வளர்ச்சி ஆகணும், ஆனால் நமக்கு அந்த வாய்ப்புகள் அமையலை, கிடைக்கல, ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியல, ஆனால் நம்மளை வச்சு எல்லாமே பயன்படுத்திக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க, ஆனால் நமக்கு அதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் எல்லாமே தெரிஞ்சாலும் அதிலிருந்து விலகவும் முடியல, நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் கிடைக்கல. இது நம்மளுக்கு எல்லாமே ஒரு கை கெட்டிய ஒரு சில விஷயங்கள் அது சாதகமாக பயன்படுத்த முடியல. யாராவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸு தொந்தரவுகள் வர்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி சிக்கல்களை சந்திச்சுட்ருக்கிறோம்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சாதகமான காலகட்டமான வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே மாதிரி சிலருக்கு பார்த்தோம்னா வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய சட்ட சிக்கல்கள், ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, அப்புறம் ஒரு டைவர்ஸ் அப்ளை சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள், இன்னொன்று பார்த்தோம்னா எதிர்காலத்தில் நமக்கு அதாவது தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அது பார்த்தா ஒரு 10 பேர்கிட்ட நம்ம வாங்கி அவங்களுக்கு உருவாக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். கடைசியில் பார்த்தா நாம் போட்ட முதலீடு லாக் ஆகிருக்கும், அடுத்தவங்க நம்பி கொடுத்துருப்போம். ஆனால் இந்த 10 பேருக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள், இப்படியெல்லாம் சில விஷயங்கள் கடகராசி என்பர்கள், அதாவது சமூகத்தில் நமக்கு ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய, அடுத்து ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பொசிஷன் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலிருந்து மீண்டும் வந்துடுவீங்க இப்போ இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கரெக்டாக 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குது. சரிங்களா? குரு 6இல் பார்க்கும்போது சில எதிரிகளால் ஏற்பட்ட சில தொந்தரவுகளும், நம்பிக்கை துரோகிகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகளையும் நாம் மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக சரியாயிரும். சரிங்களா? மனசில் சில கஷ்டம், பிரச்சனைகள் இதெல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் சில வாய்ப்புகள் இந்த வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சில சாதகமான சந்தர்ப்பங்கள் உண்டாக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் முழுமையான பலன்கள் இன்னும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களை அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.